வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 29. உதவி. வணக்கம் ஐயா. முதலில் நீங்க எங்கள மன்னிக்க வேணும் என்று கூறும்போது வேலன் கீழே இறங்கிவிட்டதை ஜோஆனாவும் நண்பர்களும் கவனித்தனர். அப்பா, இது என்று மலர்ந்த முகத்துடன் ஜோஆனா வேலனை அறிமுகம் செய்து வைக்க முயற்சித்த பொழுதே அவள் சொல்ல வந்ததை வேலன் என சொல்லி முடித்தார் ரொட்ரிகோ. உன்ன பார்த்தா இடும்பன பாக்கிற போல் இருக்கு. அவரது பார்வையில் ஒருவகை ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தெரிந்தது. வேலனைத் தொடர்ந்து பாரி முதலில் மரத்திலிருந்து இறங்க ஏனைய நண்பர்களும் ஒவ்வொருவராக தரையில் குதித்தனர். இந்தா பாருங்க, நாங்க இதுவரைக்கும் வெளியாக்கள் ஆரையும் நம்பி எந்த வேலையும் செஞ்சதில்ல. ஏன் ஆரையும் இந்த தீவுக்குள்ள அனுமதிச்சதும் இல்ல. என்ற மகள் உங்க மேல வச்சிருக்கிற முழு நம்பிக்கையால மட்டும்தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். இதுல ஏதாவது இடறுபாடு வந்தா அது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. அது மட்டுமில்ல, கொஞ்சமும் பிசகாமல் உங்கட உசிரும் இங்க காத்தோட காத்தா கரஞ்சிரும் என்ற நினைப்பு உங்களுக்குள்ள ஆழமா இருக்கட்டும் என்று ரோட்ரிகோ கூற, முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் வேலன். உங்கட திட்டம் என்ன என ரொட்ரிகோ வினவ, நாங்கள் முதல்ல உள்ளே இருக்கிற தமிழ் கூட்டத்தாரோட ஒன்றாக கலந்து பிராங்கி ஆட்சித்தன்மை பற்றி அறிஞ்சு கொள்ள விரும்புறோம். அடுத்த கட்டமா பிராங்கி கோட்டைக்குள்ளே ஊடுருவித்தக்க சமயத்தில அங்க தாக்குதலை நடத்த வேணும். அவங்களை எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் அவங்களுக்கு கீழ அடிமைப்பட்டிருக்கிற தமிழருக்கும் போர்த்துக்கேய மற்றும் தமிழ் கலப்பினத்தவரான உங்கட தரப்பு மக்களுக்கும் இந்த தீவுக்குள்ளேயே ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழும்படியான சூழலை அமைக்கலாம். இதுதான் எங்கட நோக்கம். அதுக்கு உங்கட உதவி எங்களுக்கு இப்ப அவசியமாயிருக்கு என்று வேலன் கூறி முடித்தவுடனேயே ரொட்ரிகோ மெதுவாகச் சிரித்துவிட்டு, தம்பி, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாத்தான் கிடக்கு. ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒண்டும் சின்ன விஷயமில்ல. பிராங்கின்ற ஆக்கள் ஒண்டும் சாமானியர்கள் இல்ல. அவங்கள் பரம்பரையா இந்த இடத்த அவங்களோட பிடியில வச்சிருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல எங்கட பக்கம் கொஞ்சம் வாய்ப்பிருக்கு. ஏனெண்டா இன்னும் 2 நாள்ல உள்ள அவங்கட கொண்டாட்டம் நடக்க இருக்கு. அதனால வேலி இருக்கிற இந்த பக்கத்து காவல் குறைவாயிருக்கும். எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சந்தர்ப்பமாவும் ஒண்டு நாங்க இல்ல அவங்க எண்டு முடிவெடுக்கிற நாளாவும் அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு முதல் நீ கேட்ட மாதிரி உங்கள தமிழ் கூட்டத்துக்குள்ள சேர்ந்திருக்க அவங்களோட பேசிட்டு வாரன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்க பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்க என்று கூறியபடி அவர் வந்த பாதையை நோக்கி நகர்ந்தார். அப்பா என அழைத்த ஜோஆனா, நீர் வந்த பாதையில போக வேண்டியதில்ல. இவங்க எங்கட அடைப்புல ஒரு பாதைய அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த பாதையில நீர் உள்ள போகலாம் என்றாள். தனது அடுத்த அடியை அப்படியே நிறுத்திய ரோட்ரிகோ, எங்க எனக்கு அந்த பாதைய காட்டு என்றார். வேலன் முன்னோக்கி சென்று அந்த பாதையைக் காட்டியதும் அது வழியே தன்னை சிரமப்பட்டு உட்புகுத்த வேண்டியிருந்தும் அருகிலிருந்த வழியை விட்டுவிட்டு ஏன் சுற்றி வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதன் வழியே உள்ளே நுழைந்தார். அது சரி, இன்னும் 2 நாள்ல கோட்டையில ஏதோ கொண்டாட்டம் என்று உங்கட அப்பா சொன்னாரே, அப்படி அங்க என்ன கொண்டாட்டம் என்றான் பாரி. அது வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நடக்கிற விஷயம்தான். கப்பல்ல இந்த தீவுக்கு தப்பி வந்திறங்கின நாளை லிபர்ட்டி நாள் கொண்டாட்டம் என்ற பேர்ல எங்கட கூட்டத்திலையும் தமிழ் கூட்டத்திலையும் இருக்கிற இளம் பெட்டைகளையும் ஆம்பிளைகளையும் மேளமடிச்சு அரையும் குறையுமா ஆடவிட்டு அவங்கள ஆசைக்கு ஏத்தா போல துன்புறுத்தி அதுல சந்தோஷமடைவாங்க எசமாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் கொண்டாட்டம். அது மட்டுமில்லாம அந்த 3 நாளும் இரவிரவா கூடியும் சாப்பாடுமாதான் கிடக்கும். அந்த கொண்டாட்ட நாளில தமிழாக்கள் எதிர்ப்ப தெரிவிச்சு காலை சாப்பிடாம இருப்பினம் என்றாள் ஜோஆனா. முதலாவதாக, எங்களுக்கு உள்ளே தமிழாக்கள் போட்டிருக்கிற மாதிரியான உடுப்புகள் தேவை. நாங்கள் வேலிக்கு அந்த பக்கம் போகும்போது அந்த உடுப்போடதான் போகலாம் என்று வினோதன் சொன்னான். நானும் அப்படித்தான் நினைச்சேன். உங்கள கூப்பிட வரேக்க அத கொண்டு வாரன் என்று சொன்னபடி வேலியிலிருந்த துளையினூடாக சென்று மறைந்தாள் ஜோஆனா. நண்பர்கள் திரும்பவும் மரத்தின் மேலேறி ரொட்ரிகோவின் வருகைக்காக காத்திருக்கும் வேளையில் ஜோஆனா கொண்டு வந்த காய்கறி கூழை உண்டு நீரையும் பருகினர். மதியத்தின் பின் ராட்ரிகோ வருவதை கண்ட நண்பர்களில் வேலனும் அருமனும் கீழே இறங்க, மற்றவர்கள் மேலே இருந்தபடியே இவர்கள் பேசுவதை கவனிப்பதற்கு தயாரானார்கள்.